வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். இறைவா எனக்கு நீதான் வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். நீ இல்லாத நாளே எதற்கு, நீ இல்லாத நினைவே எதற்கு, நீ இல்லாத சொல்லேதற்கு, நீ இல்லாத செயலும் எதற்கு. இறைவா எனக்கு நீதான் வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். அன்பை ஏற்கும் தெய்வம் நீரே, அன்பை அளிக்க ஓடி வந்தீரே. அன்பை ஏற்கும் தெய்வம் நீரே, அன்பை அளிக்க ஓடி வந்தீரே. அன்பின் உருவே, அருளின் வடிவே, அன்பின் உருவே, அருளின் வடிவே, உன் கை கொடுத்து ஆட்கொள் திருவே, ஆட்கொள் திருவே. புனிதமாக்கப்பட்ட நாள் நம்மை ஒளிர்வித்தது. மக்களினத்தாரே வாருங்கள், ஆண்டவரை வணங்குங்கள், ஏனெனில் பேரொளி மண்ணின் மீது இறங்கி வந்துள்ளது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருக்காட்சி விழாவை கொண்டாடிய நாங்கள் இன்று முதல் ஆண்டவருடைய பொது வாழ்வை பற்றி வாசிக்க கேட்க இருக்கின்றோம். அவர் எவ்வாறு ஊரெங்கும் சென்று விடுதலையை அறிவித்தாரோ அதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாட்கள் எங்களுக்கு அழைப்பு விடுகின்றது. வருகின்ற ஞாயிறு ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவோடு நாங்கள் அதன் பின் வழிபாட்டு முறையின் பொது காலத்துக்கு செல்ல இருக்கின்றோம். அதிலும் அவருடைய பொது வாழ்வை பற்றி நாங்கள் அறிய இருக்கின்றோம். ஆகவே நம்பிக்கை குன்றாமல் எந்நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருடைய ஒளியிலே வாழுகின்ற மக்களாக நாங்கள் வாழ வரம் வேண்டி இந்த பலியில் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் மோகன்ராஜ் குடும்பத்தினுடைய நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலுமாக இங்கே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் இந்த பலியில் மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியில் மில்ரோய் ரொசைரோ இவருடைய 28வது ஆண்டு நினைவு மற்றும் ஐவர் ஜோசப் பேட்டர்சன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. இறைவாவும் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணக முற்றத்தை அழகுபடுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கன்னிமரியா வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுடராய் எங்களில் தோன்றிய அவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு முன் செல்வாராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தூண்டுதல் கடவுளமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கின்றோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளையை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதில்லை. இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள். எனவே தான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கின்றது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் மகிழுங்கள். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமர்ந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்காப்பொலி, எருசலேம், யூதேயா, ஜோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு பிறகும் திருக்காட்சி பெருவிழாவின் பின் நாங்கள் ஆண்டவருடைய பொது பணியை பற்றி வாசிக்கின்றோம். அவர் ஊர்தோறும் சென்று நற்செய்தியை பறைசாற்றினார், நோய்களை குணமாக்கினார். அத்தோடு மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் பறைசாற்றுகின்றார். மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லுகின்றார். 2 விடயங்களை சொல்லுகின்றார். முதலாவதாக நீங்கள் மனம் மாறுங்கள், அடுத்ததாக விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அவர் பறைசாற்றுகின்றார். இன்றைய வாசகத்திலும் நாங்கள் ஒளியை பற்றி வாசிக்கின்றோம். காரொளியில் இருந்த மக்கள் ஒளியை கண்டார்கள், பேரொளியை கண்டார்கள் என்று. ஆகவே ஒளி இருக்கின்ற இடத்தில் இருளால் குடிகொள்ள முடியாது. ஆண்டவர் இருக்கின்ற இடத்தில் அசுத்த ஆவியினால் செயல்பட முடியாது என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம், போலி இறைவாக்கினர்கள் உங்களை வழிதவறி செல்ல செய்வார்கள், ஆனாலும் நீங்கள் உறுதியாக இருங்கள், ஆண்டவரை பின்பற்றுங்கள் என்று எங்களுக்கு முதல் வாசகம் சொல்கின்றது. ஆவியின் தூண்டுதல் நமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையும் நீங்கள் நம்பிவிட வேண்டாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே புனித இஞ்ஞாசியார் தன்னுடைய ஆன்மீக பயிற்சியிலே 2 முக்கியமான கருத்துக்களை சொல்லுவார். முதலாவது டிசர்ன்மென்ட் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொல்லுவார். எங்களுடைய தூண்டுதல் எங்கிருந்து வருகின்றது என்பதை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியிலிருந்து வருகின்றதா அல்லது எங்களுடைய சுயமான சிந்தனையாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த தூண்டுதலின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுகின்றார். ஆகவே எதையும் நாங்கள் ஆய்ந்து அறிந்து கொள்ளுகின்ற வேளையில் கடவுளுடைய திருவுளம் எது என்பதை உறுதியாக தேர்ந்து கொண்டு அதையே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இஞ்ஞாசியார் சொல்லுகின்றார். இன்னொரு பகுதியாக அவர் சொல்லுகின்றார், எங்களுடைய படைப்பின் நோக்கம் கடவுளுக்கு புகழ் சாற்றுவது. ஆகவே இந்த புகழை நாங்கள் செலுத்த வேண்டுமாக இருந்தால் மனமாற்றம் அடைய வேண்டும், பாவ வாழ்வில் இருந்து விடுதலை பெற வேண்டும். இது ஒரு நாளில் நாங்கள் முடித்து கொள்ளுகின்ற நிகழ்வல்ல, வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எங்களுடைய வாழ்வில் அந்த மனமாற்றம் ஏற்பட வேண்டும். கடவுளை நாங்கள் சிந்திக்க வேண்டும், அவரில் வாழ வேண்டும், அந்த ஒளியை விட்டு விலகி செல்லக்கூடாது என்று அவர் எங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆகவே ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் ஒளியாக இருக்கின்றார், வெளிச்சமாக இருக்கின்றார். அதை பின்பற்றி நடந்து செல்லுகின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்வில் எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் முறியடித்து ஒருபோதும் அவரை விட்டு பிரியாமல் அவர் காட்டுகின்ற வழியில் நாங்கள் நடக்க வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த பள்ளியிலே தொடர்ந்துமாக மன்றாடுவோம். ஆமேன். காணிக்கை இதயேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து
நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே என்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை வளமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். வளமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். அன்பின் பாதத்தில் எந்தன் வாழ்வினை காணிக்கையாக்கவே என்று உம்மை நாடினோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏறுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகி பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவிழமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற மோகன்ராஜ் குடும்பத்தை நீ தொடர்ந்துமாக ஆசீர்வதித்து உம்முடைய அரவணைப்பில் வைத்து பாதுகாக்க உம்மை வேண்டுகின்றோம். மேலுமாக இன்றைய திருப்பலியிலே பங்கு பெறுகின்ற அனைவருடைய கருத்துக்களையும் வேண்டுதல்களையும் ஏற்று நீரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மில்ரோய் ரொசைரோ மற்றும் ஐவர் ஜோசப் பேட்டர்சன் என்னும் மடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர், எம் பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்தியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமேன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடை என்ன? ஊரையவரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதனுள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழியும் பூமி விளையும் வளமும் பொங்குமே. வளமே வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே. எந்த உணவாய் நீ வந்தாலே இன்பம் தங்குமே. உந்தனருளை விதைத்தால் இந்த உலகமுய்யுமே. தந்தையின் அருளும் உண்மையும் நிறைந்த விளங்கிய ஒரே மகனின் மாட்சியை நாங்கள் கண்டோம். நன்றி கூறி செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு தம்மாசீரை அளிப்பாராக. ஆமென். இறையன்பில் பணிபுரிய சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர்,
வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.